தென்னிந்தியாவில் ரொம்ப முன்னணி நடிகை இருக்கிறவங்க தான் திரிஷா. முக்கியமாக தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் ஒருவராக இருக்காங்க. முக்கியமாக பொன்னியின் செல்வன், லியோ போன்ற படங்களுக்கு அப்புறம் திரிஷாவோட மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இவங்க நடிப்பில் அடுத்ததாக குட் பேட் அக்லி, அதே போல் விஸ்வரம்பா, ராம், சூர்யா 45 போன்ற பெரிய பெரிய படங்கள் வரப்போகுது. என்னதான் இவங்க சினிமாவுக்கு வந்து 20 வருடங்கள் ஆனாலும் இன்னமும் விஜய், சூர்யா, அஜித் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனடுத்து ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் அஜித்துடன் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படம் தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்காக திரிஷா அவர்கள் வாங்கிய சம்பளம் குறித்த செய்தி தற்போது வெளியாயிருக்கு. அதன்படி திரிஷா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க சுமார் 6 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக திரிஷா ஒரு படத்துக்கு 10 கோடியிலேருந்து 12 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குவாங்களாம். முக்கியமாக விடாமுயற்சியில் இவங்களுக்கு பெரிய அளவில் ரோல் இல்லை அப்படிங்கிறனால வெறும் 6 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னதான் இவங்க கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் ரசிகர்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரும்புகிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விடாமுயற்சி படத்தில் திரிஷாவோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.